தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக தமிழ்நாட்டிலே 50 கட்சிகளுக்கு மேல் இருக்கின்றன. 25 ஜாதிய அமைப்புகள் இருக்கின்றன. 75 அமைப்புகள் வாழ்நாள் முழுவதும் போராடுவது இந்த 6,32,00,000 வாக்காளர்களில் கொஞ்ச பேரை தங்கள் பக்கம் ஈர்ப்பதுதான் அவர்களின் இலக்கு. ஆனால் இந்த 75 அமைப்புகளிலே முதல் 10 அமைப்பு தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள கூடிய அமைப்பாக இருக்கிறது. அந்த 10 அமைப்புகளிலே பேர் சொல்லக்கூடிய அமைப்பாக விளங்கக்கூடிய இயக்கம் மறுமலர்ச்சி திமுக என்கிற பெருமை நமக்கு இருக்கிறது. நினைத்த மாத்திரத்தில் தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அன்றைக்கு அது வேலை நாள் 1000 ரூபாய் ஊதியம் போய்விடுமே என்று கருதாமல், தன்னுடைய பணிகள் முடங்கிவிடுமே என்று கருதாமல் 10 பேர் சேர்ந்து சொந்த காசை செலவிட்டு ஒரு வாகனத்தை அமர்த்தி கொண்டு தலைவர் அழைத்து விட்டாரே, வீட்டில் எப்படி இருக்க முடியும் என்று லட்சமாய் திரண்டு வரக்கூடிய சக்தியை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இன்னமும் தக்க வைத்திருக்கின்ற இயக்கமாக நம்முடைய மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு 117 வயது, மறுமலர்ச்சி திமுகவிற்கு வயது 31. இந்த 31 ஆண்டுகளிலே மறுமலர்ச்சி திமுக 5 சட்டமன்ற பொது தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறது. 6 நாடாளுமன்ற தேர்தல்களை கடந்திருக்கிறோம். 6 உள்ளாட்சி மன்ற தேர்தல்களை கடந்திருக்கிறோம். நமது முக இன்றைக்கும் உயிர் துடிப்பான வீரியம் குன்றாத இயக்கமாக நிமிர்ந்து நிற்கிறது. ஏன் என்று அதற்கு காரணம் என்ன என்று யோசிப்போமே. ஆனால் தன்னலம் கருதாமல் தமிழ்நாட்டின் நலன் ஒன்றையே தன்னலம் என கருதி வாழ்கிற பாடுபடுகிற அன்பு தலைவர் வைகோ இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒற்றை இலையிலே தான் மறுமலர்ச்சி திமுக அத்தனை தோல்விகளையும் எதிர்கொண்டு இன்றைக்கு சற்றும் வீரியம் குன்றாத இயக்கமாக இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்கிறது. கடந்த மாதம் எனது மகள் திருமண விழா சங்கரன் கோவிலிலே நடைபெற்ற போது தலைவரும் இளைய தலைவரும் அதிலே வாழ்த்துறங்கி வழங்கிய போது எதிரே ஒரு பேராசிரியர் உட்கார்ந்திருந்தார். தமிழ் துறையின் தலைவராக அந்த பேராசிரியர் மறுநாள் காலை எனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். நீயும் உனது தலைவரும் உங்கள் கட்சியின் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் உங்கள் தலைவரும் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி உணர்வால் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே பாடப்பட்ட புறநானூற்று பாடல் அதற்கு ஒரு இலக்கணமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அந்த பேராசிரியர் தம்முடைய வாட்ஸ்அப் செய்தியிலே எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த பாடலுக்கு விளக்கத்தையும் அவர்